ஏற்கனவே Flipkart, Amazon இது ரெண்டுலயுமே ஆஃபர் சேல் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர்ல என்னென்ன மொபைல்ஸ்லாம் பெஸ்டான ஆஃபர்ஸ்ல கிடைக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோமே இங்க கார்ட்லயும் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த டைம்ல 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ அவங்களுக்காகவே இந்த 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற மொபைல்ஸ் எல்லாமே என்னோட பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்ட்டா 20000 ரூபாய் கிடையாது. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா கூட பெஸ்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக சில மாடல்ஸ். மோட்டோல இருந்து மோட்டோ H30. இந்த மொபைல் யாருக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஒரு சூப்பரான மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த மொபைல். இதுல 6.55 இன்ச்ல Full HD Plus OLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. இந்த பிரைஸ்க்கு மேல வேற எந்த மொபைல்லுமே இந்த மாதிரியான டிஸ்ப்ளே கிடையாது. அது போக இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர்ல 50+50 அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. ஆன் பேப்பர் கேமராஸ் நல்லா இருந்தாலுமே கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசென்ட்டா தான் இருக்கும். இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே Snapdragon 778G+ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட லான்ச் பண்ணிருந்தாங்க. Android 13 கான அப்டேட்டுமே உண்டு. மொபைல் போன் வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்கறனால இதுல 4020 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் இருக்கு. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு. லைட் வெயிட்டா வேணும்ங்கறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 23000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. SBI கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 21750 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இல்ல மோட்டோரோலா பிராண்ட்ல இருந்து எனக்கு 20000 ரூபாய்க்குள்ள பெஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Moto G73. இந்த மொபைல் LCD டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. அது போக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட வருது. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 930 அப்படிங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது போக இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நார்மலா இந்த மொபைல் 19000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபரோட 17000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 20000 ரூபாய்க்குள்ள மோட்டோல இருந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து POCO ல இருந்து POCO லேட்டஸ்டா லான்ச் பண்ண POCO X5 Pro 5G. இதுல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 108 மெகாபிக்சல் கேமரா பிரைமரி சென்சாரா வருது. இந்த மொபைலுமே பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 778 கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட வருது. இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 23000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 21750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இல்ல இது 20000 ரூபாய்க்கு மேல வருது, எனக்கு 20000 ரூபாய்க்குள்ளேயே POCO மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா POCOட X5 5G இவங்களோட மாடலே இருக்கு. இந்த மொபைல்ல பார்த்தா அப்படினா Snapdragon 695 ப்ராசஸரோட வரும். மத்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட சேமா தான் வரும். கேமராவோட பிரைமரி சென்சார் மட்டும் 48 மெகாபிக்சல் கொடுத்திருப்பாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 33 வாட் வந்து கொடுத்திருப்பாங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலா 19000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபர்ல 6+128 16000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தேவைப்படுறவங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 20000 ரூபாய்க்குள்ள எல்லா விதத்திலுமே பெஸ்டான மொபைல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக iQOOட Z7 5G. இங்க Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. ஆனா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கு. இது மட்டும் ஓகே அப்படினா உங்களுக்கு இந்த மொபைல் வந்து பெஸ்டா இருக்கும். அது போக இங்க கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. OIS சப்போர்ட்டோட வருது இந்த பட்ஜெட் செக்மென்ட்க்கு. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட வருது. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 920 அப்படிங்கிற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி வருது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணாங்க. இதே 6GB RAM வாங்குனீங்க அப்படினா 17000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். சோ 20000 ரூபாய்க்குள்ள எல்லா விதத்திலுமே பெஸ்டா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கேமர்ஸ்க்காக ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக Redmiயோட K50i. இந்த மொபைல்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளேயோட 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 8100 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குற மொபைல்லையே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல் இந்த மொபைல். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட லான்ச் பண்ணாங்க. Android 13 கான அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்க. இதுல 5080 mAh பேட்டரி கெபாசிட்டி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலா 25000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 21000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். நீங்க வந்து ஒரு கேமர், எனக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் போனை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஆஃபர்லயே பெஸ்டான ஆஃபர் கொடுக்குற மொபைல் அப்படின்னு பார்த்தா Realmeயோட GT Neo 3T. இந்த மொபைல் நார்மலா 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணுவாங்க. பட் இவங்களோட செல்லிங் பிரைஸ் 20000 ரூபாய் அப்படின்னு ஆஃபர் பிரைஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் வந்து எல்லா விதத்திலுமே பெஸ்டா இருக்கும். இங்க Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 870 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸரோட 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள வாங்கும்போது ஒரு பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 லான்ச் பண்ணிருந்தாங்க. Android 13 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இப்போ இந்த மொபைல் 6+128 பார்த்தோம் அப்படினா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு
சேல் பண்ணாங்க. ஆஃபர்ல கிடைக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க. ஆஃபர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா பழையபடி 25,000 ரூபாய்க்கு மேல போயிடும். அதனால எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சோ இதெல்லாம் போக மத்த பிராண்ட்ஸ்லயும் நிறைய பேர் விரும்பி வாங்குற மாடல்ஸ் அப்படின்னு சில இதெல்லாம் இருக்கு. சோ அதையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள நிறைய பேர் விரும்பி வாங்குறது Oneplus Nord CE3 Lite 5G. ஏற்கனவே லான்ச் பண்ண மொபைலை அப்படியே திருப்பி லான்ச் பண்ணாங்க. அதாவது Realme 10 Pro அப்படின்னு ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மொபைலை இவங்க பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 695 ப்ராசஸரோட LCD டிஸ்ப்ளேயோட 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட OnePlus பிராண்ட்ல இருந்து கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு OnePlus மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இதே மாதிரி ஸ்பெக்ஸோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட Realme பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட 10 Pro அந்த மொபைலை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இதெல்லாம் வேணாம், நான் வாங்கினா Samsung தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Samsung Galaxy M33 5G. இந்த மொபைல் நிறைய டைம் ஆஃபர்ல 17,000 ரூபாய் 18,000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 22,000 ரூபாய் 23,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட சேல் ஆயிட்டு இருக்கு. வாங்கினா Samsung தான் வாங்குவேன், அதுல பெஸ்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது மொபைல் போன் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதை தவிர்த்து 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள வேற ஏதாவது பெஸ்டான மாடல்ஸ் இருந்தா அது என்ன மாடல், அதுல என்ன விஷயங்கள்லாம் பெஸ்ட், என்ன ரீசனுக்காக அதை வாங்கலாம் அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.